இதை வச்சுட்டீங்கன்னாவே தினம் நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். ம். 2 3 கம்பி உங்களுக்கு என்னென்ன கம்பி கிடைக்குதோ வாங்கிக்கங்க. என்னென்ன கம்பி கிடைக்குதோ ஆ, வாங்கி. எல்லாம் இது வாங்கிடுறேன். ஆமா. எல்லாம் 10 கிராம் இருந்தா போதும். அது நீங்க மோட்டார் காயில் கடைக்கு போனீங்கன்னா வாங்கிக்கலாம். மோட்டார் கட்டுறாங்க இல்லையா? ம். ஆமா ஆமா. அவன்கிட்ட போனா எல்லா கம்பியும் கிடைக்கும். அவன்கிட்ட போனா நிச்சயமா அலுமினி கம்பி கிடைக்கும், செம்பு கம்பி. இல்லாட்டினா செம்பு கம்பி இல்லை கூட பழைய ஒயர் கூட இருந்ததுன்னு வச்சுங்க. வீட்டுல பழைய ஒயர் இருக்கும் இல்லையா? அதை வெட்டி எடுத்து நல்லா கெட்டியா ஆமா. திரிக்க வேண்டியது. கொஞ்சம் முறுக்கிட்டு நம்ம அவ்வளவுதான். பீஸ் கம்பி வந்து பீஸ் போடுற கம்பி அளவுக்கு இருந்தா போதும். பீஸ் போடுறோம் இல்லையா? மோட்டார் காயில் பீஸ் போடுற கம்பி ஆமா. அளவுக்கு இருந்தா போதும். ஆ, ஆ, அவ்வளவுதான். செக் பண்ண அப்புறம் எல்இடி லைட், பச்சை லைட் இருக்குல்ல, ஒரு 4 5 லைட் வாங்கிக்கோங்க. எல்இடி லைட். ஆ. ஓகே. ம். அதான் பாருங்க, அவ்வளவுதான் பண்ணிட்டேன். நம்பர் 10 வச்சிருக்கு. முதல்ல 1 வைங்க. ஆ. 1 வச்சு மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தா 0.6 வோல்ட் காமிச்சு. ஓஹோ. ஆமா, இதை பாருங்க, என்ன வச்சுட்டேன் பாருங்க. இங்க இந்த மாதிரி கிளிப் போட்டு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கால் எல்இடி 2 கால் இருக்கும். எல்இடி 2 கால் ஆமா. இருக்கும். ஒரு கால் பெருசா இருக்கும், ஒரு கால் சிறுசா இருக்கும். பெருசா இருக்கிறது பிளஸ், ம் ம். சின்னதா இருக்கிறது மைனஸ். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இங்க வச்சுட்டேன். டப்பால சும்மா அட்டை டப்பா போட்டு வச்சுட்டேன். இப்ப வைக்கிறேன் பாருங்க. இப்ப செம்பு கம்பி பிளஸ், செம்பு கம்பி பிளஸ், பிளஸ் மற்ற கம்பியில மைனஸ், மற்ற கம்பியில மைனஸ். மைனஸ். எரியுது பாருங்க. தெரியுதா? ம். தெரியுது. ஃபுல் பவர் ஏறி. இது இப்ப பாத்தீங்கன்னா 6 வோல்ட் காட்டுது. 5.25 வோல்ட் காட்டுது. ஆ. 5.25 வோல்ட் காட்டி ஒரு அரை மணி நேரம் எரியும். ம். ஒரு மாசம் கூட எரியும். அந்த 5.25 வோல்ட் டக்குன்னு 3.5 வோல்ட்டுக்கா மாறிடும். தெரிஞ்சுக்கிட்டே ம். இருக்கும். பாத்தீங்கன்னா 3.5 வோல்ட் 3.25 வோல்ட் காட்டும். ஒரு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் டைன்னு 5.25 வோல்ட்டுக்கு போயிடும். அடுத்த வினாடியே ரீசார்ஜ் ஆயிடும். அடுத்த வினாடியே ரீசார்ஜ் ஆயிடும். செல்ஃப் ரீசார்ஜ். அப்படின்னா தானாகவே தன்னை உலகத்திலே தானாக இயங்குற கருவி நான் கண்டுபிடிச்சி. இது உலகத்துல இது ஒண்ணுதான். யாரும் ஒண்ணும், அதாவது இது வரைக்கும் தானாக இயங்குற கருவி இல்ல. பாடத்திட்டத்திலே கிடையாது. தானாக இயங்குற கருவி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லி 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 சொல்லியே 200 வருஷம் ஓட்டிட்டானுங்க. ம். தானாக இயங்குற, ஆமா, தானாக இயங்குற கருவி கிடையாதுதான். ஆனால் இது தானாக இயங்குற கருவி. இப்ப கோள்கள் தானா சுத்துதே இல்லையா? கோள்கள் தானா சுத்துது. ஆமா ஆமாய்யா. மனிதனோட உயிர் தானா இயங்குது. அது யாரும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியாது. அப்ப தானாவே தான் வருது பாரு. பூமி யாராவது நிறுத்திட முடியுமா? பூமி சுத்துறதை நிறுத்த முடியுமா? முடியாது. எல்லா கோள்களும் இயங்கிட்டு தான் இருக்குது. இந்த என்ன குடும்பம் மாதிரி 100,000 குடும்பம் இருக்கு. சூரிய குடும்பம் மாதிரி 100,000 குடும்பம் இருக்குது. அது இயங்கிட்டு தானே இருக்கு. இயங்கிட்டு தான் இருக்கு. ரைட், போயிட்டு வருது. சரியா? இதுல என்ன ம். விஷயம்னு கேட்டீங்கன்னா, என்ன விஷயம், அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிமானம் இருக்குது. என்னது பிடிமானம்? உராய்வு இருக்கு. உராய்வு, பிடிமானம். அந்த பிடிமானம் இருந்தா தான் ஒரு இடத்துல நிலையா நின்று சுத்தும். பிடிமானம் இல்லைன்னு ஓடிடும். என்னது? பிடிமானம் இல்லைன்னா ஓடிடும். இயற்கைக்கு தெரியும். ஆனா அந்த பிடிமானத்தை எதிர்த்து வேலை செய்யும். அதுதான் விஷயம். பிடிமானமும் வேணும், பிடிமானத்தை எதிர்த்தும் வேலை செய்யணும். இதுதான் விஷயமே. பேரிங்கும் வேணும். பேரிங்லன்னு ஒரு பொருள் பிடிச்சி வைக்க முடியாதே. பிடிமானமே வேணும், பிடிக்கிறதுக்கு வேணும், இயங்குறதுக்கு வேணும். அப்ப இருக்குது ஆனா இல்லாத மாதிரி தெரியுது. தெரியும். அதுதான் அந்த இடத்துல, அதுதான் இயற்கையோட கண்டுபிடிப்பு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உராய்வு இருக்க வேண்டும். ஆனா உராய்வை விட 10 மடங்கு வேகம் அதிகமா இருக்கணும். அதுதான் இதனுடைய கண்டுபிடிப்பு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மெட்டல்ல உராய்வு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத உராய்வு இருக்கு. மெட்டலுக்குள்ள உராய்வு இருக்கு. மெட்டலுக்குள்ள ஃபிரிக்ஷன் இருக்கு. அதுல ஃபிரிக்ஷனை வந்து ஓவர் கம், அந்த உராய்வை விட வேகமா எலக்ட்ரான் உற்பத்தி ஆகுது. உராய்வை விட வேகமா எலக்ட்ரான் உற்பத்தி ஆகுது. எலக்ட்ரான் கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகுது. அந்த கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகுற வேகம் பயங்கர, அந்த வேகமா இருக்குங்காட்டிதான் தண்ணியிலிருந்து வெளியே கிளம்பி மெட்டல் உலோகத்தினுடைய பாயுது. தண்ணியை விட பல மடங்கு டென்சிட்டி அது. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 1 மடங்குன்னா செம்பு கம்பி வந்து 13 மடங்கு டென்சிட்டி அதிகம். 12 மடங்கு 13 மடங்கு டென்சிட்டி அதிகம். இரும்பு கம்பி 7 மடங்கு டென்சிட்டி அதிகம். இரும்பு கம்பி 7.
இப்போ திக்கர் தேன் வாட்டர், இந்த பாதரசம் இருக்கே, பாதரசம் அப்படியே பல பலன் இருக்கும் இல்லையா, பாதரசம் மெர்க்குரி, அது 13 மடங்கு டென்சிட்டி அதிகம். இப்படி அது கூடிட்டே போகும். இந்த டென்சிட்டி, இந்த உராய்வை அப்படியே எதிர்த்துட்டு போறதுதான் இந்த இது. அப்ப இயற்கையில அந்த அளவுக்கு வலிமை இருக்குன்னா எவனாலையும் கொடுக்க முடியாது. தண்ணீர் மட்டும்தான் அப்படி கொடுக்கும். இதுதான் நான் கண்டுபிடிச்சது, வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாது. பரவாயில்ல, இந்த இந்த மாதிரி 10 வச்சு பண்ணி அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கு. இப்ப பாருங்க காட்டுறேங்க. இப்ப எத்தனை வோல்ட் இப்ப வச்சுட்டேன். இப்ப எத்தனை வோல்ட்னு காட்டுறேன் பாருங்க. அது வேடிக்கை காட்டும் பாருங்க. 3.25 வோல்ட் கொண்டு வந்து இப்ப டிசியில 20க்கு வச்சுக்கிறேன் நான். 0 வந்து 20க்கு வச்சுட்டேன் 0. இப்ப பாருங்க, இப்ப சகப்பு தூக்கி செம்பு கம்பி வச்சு விட்டுறேன், கருப்பு தூக்கி அலுமினி கம்பி அல்லது ஜிங்க் கம்பி வச்சிடுறேன். 3.5 வோல்ட் காட்டு தெரியுதா? ஆமா, காமி தெரியுது. 3.5 3.36 மாறி மாறி ஓடிட்டே இருக்குது. அதான் அவ்வளோ வேகத்துல மாறுது, அவ்வளோ வேகத்துல மாறுது. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. என்னது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மோட்டார் ஓடிட்டு இருந்தது இந்த மாதிரி காட்டும். ஒரு மோட்டார் ஓடுது பாருங்க, வீட்டுல சப்பளை வருது இல்லையா, வீட்டுல சப்பளை மல்டிமீட்டர் வீட்டுல சப்பளை வருதுன்னா அது மாறி மாறி ஓடிட்டே இருக்கு. அப்ப அந்த வேகத்துல அது எப்படி இருக்குல்ல, அது 3000 RPM ஓடுது. ஒரு நிமிஷத்துக்கு 3000 RPM. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்தியாவில ஓடுற அத்தனை மோட்டாருமே, இந்தியாவில ஓடுகின்ற அத்தனை மோட்டாருமே 3000 RPM தான். என்னது 3000 RPM? RPMனா ரொட்டேட்டிங் பர் மினிட். ரொட்டேட்டிங் பர் மினிட், ஒரு நிமிடத்திற்கு 3000 RPM. இதுதான் கணக்கு. இப்ப பாருங்க 3:37 ஆயிடுச்சுங்களா? இப்ப பாருங்க, இப்ப கழட்டிட்டு ஒரு 10 வினாடி 1 3:37, அதான் 3.5 வச்சுக்கலாம், இல்ல 3:40 வச்சுக்கலாம். விவரம் அதிகமாயிரும். மூணு 37 இருந்து எவ்வளவு காட்டுது பார்ப்போம். 3.99, 4 வோல்ட் வந்துருச்சு. எத்தனை? 4 வோல்ட். இதுதான் இதுதான் எப்படி 3.5 வோல்ட்ல இருந்து 4 வோல்ட் எப்படி வந்துச்சு? 3.30, 3.40 வச்சுக்கலாம். உடனே 3.40 இருந்து 3.90 போது 50 மில்லி வோல்ட் அதிகமாயிருக்கு. 50 மில்லி வோல்ட் அதிகமாகுது. எப்படி? 5 செகண்ட்ல. 5 செகண்ட்ல எப்படி இது சாத்தியம்? இதுல எங்கேயுமே உலகத்துல கிடையாது, எங்கேயுமே உலகத்துல கிடையாது. அப்போ இது வந்து நான் ப்ரூவ் பண்றதுக்கு வச்சிருக்கேன். இதை வச்சு நீங்க இதை வச்சு எனர்ஜி உற்பத்தி ஆகுது. அதாவது ஒரு மாலிகூல், அதாவது நாம வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் 5 டிராப் 3 டிராப் விட்டுருக்கேன். நான் வந்து சின்னதா வச்சிருக்கிறேன். நமக்கு எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் காட்டுறதுக்காக சின்னதா செஞ்சு வச்சிருக்கிறேன். இது ஒரு மாலிகூலுடைய ஒரு மூலக்கூறினுடைய வெளிப்பாடு, ஒரு டிராப்புடைய வெளிப்பாடு கிடையாது. ஒரு டிராப்பினுடைய வெளிப்பாடு கிடையாது, ஒரு மூலக்கூறுடைய வெளிப்பாடு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழாயிலையும் பாத்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராம் வச்சிருக்கேன். 1 கிராம் அல்லது 2 கிராம் வச்சிருக்கேன். தண்ணி 2 கிராம் தண்ணி, 3 கிராம் எவ்வளவு வேணா விட்டுக்கலாம். 10 கிராம் ஊத்தினாலுமே ஒரு மூலக்கூறு தான். என்னது 10 கிராம் ஊத்தினா சரி, 10 லிட்டர் ஊத்தினாலும் அவ்வளவுதான். கடல் அளவு வச்சிருந்தாலும் ஒரு மூலக்கூறு தான். இவ நிறைய பேத்துக்கு இது புரியல. கடல் அளவு வச்சிருந்தாலும் ஒரு மூலக்கூறு தான் வெளிப்படும் அப்படிங்கிற விஷயமே. எனக்கு என்னன்னா இது சிம்பிளா இருக்குங்கிறதுக்காக வச்சுட்டேன். நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா 100 மில்லி பிடிக்கும், 100 மில்லி 2 கம்பி போட்டு இது வந்து 10 வருஷத்துக்கு எரியும். 10 வருஷமா கணக்கே இல்ல. எத்தனை கோடான கோடி 10 வருஷத்துக்கு கோடின்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு உள்ள எனர்ஜி இருக்கு. அப்ப இதுதான் தீராத ஆற்றல்னு பேரு. அப்ப பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த விண்வெளி, இந்த ஆகாயம், இந்த கடவுள் எப்படி வேணா வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு தண்ணிக்குள்ள இவ்வளோ ஆற்றல் வச்சிருந்தங்காட்டியத்தை இந்த பிரபஞ்சத்தையே படைக்க முடியுது. சக்தி எங்கிருந்தும் எங்க பார்த்தாலும் சக்தி, எங்க பார்த்தாலும் சக்திங்கிற முடியுதான் இறை சக்தி. இதுதான் இறை சக்திங்கிறான், இறை ஆற்றல்ங்கிறான். வேற என்ன? நான் வந்து இதுக்கு மேல சக்தி இருக்குதே என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிந்தது நான் புரிந்து கொண்டேன். விளக்கரிச்சு பார்த்துட்டேங்க. விளக்கரிச்சு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு.
என்னடா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. முதல்ல இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சு பார்த்தேன். அதுலயும் புள்ளி 7 வோல்ட் 8 வோல்ட் இருந்துச்சு. அப்புறம் 50 மில்லி வச்சு பார்த்தேன், அதுலயும் வந்துச்சு. அப்புறம் 20 மில்லி 10 மில்லி கடைசியில என்ன பண்ண, ஒரு மூடி எடுத்து பார்த்தேன். இதே மூடி அப்படியே சந்தேகம் வந்துட்டே இருந்தேன். எனக்கு சந்தேகம் வர வர உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சு. கடைசி இவ்வளவு ஊத்தி பார்த்தேன், இதுல இந்த மூடி ஊத்தி அதுலயும் வருது. கடைசியில இப்படின்னு வச்சு பார்த்தேன், இதுலயும் வருது. ஆடாடாடாடாடா. அப்புறம் தான் சரி, அப்புறம் உடனே படிச்சு பார்த்தேன். எல்இடி எரிவதற்கு எத்தனை வோல்ட் வேணும்னு கேட்டேன். அவன் சொன்ன எல்இடி எரியறதுக்கு மிச்சமே கொஞ்சம் 2.25 வோல்ட் இருந்து 3 வோல்ட் வேணும்னா. அப்படின்னு இதுல புள்ளி 7 வோல்ட் வருது. அப்ப புள்ளி எடுத்து 10 வச்சு 7 வோல்ட் ஆச்சு, 5 வச்சு IL 35 ஆச்சு. உடனே என்னவே இதே மாதிரி 5 மூடி எடுத்தேன். கரெக்டா வச்சு பார்த்தா எல்இடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அடாடாடா, இது தெரியாம போச்சு. இந்த மாதிரி எந்த புத்தகத்திலயும் கிடையாது. தண்ணி நீங்க சிறுசெல்லாம் பாத்துருக்கேன், பள்ளிக்கூடத்துல பாத்துருக்கேன். எலுமிச்சம் பழத்துல வைப்பாங்க, 5 எலுமிச்சம்பழம் 6 எலுமிச்சம் வைப்பாங்க, அதுல இருந்து எடுப்பாங்க. எலுமிச்சம் பழத்துல எடுக்கிற ரைட்டு தான் உப்பு இருக்குதுன்றீங்க, ஆனா தண்ணியில எதுவுமே இல்லையே. கரெக்டா அந்த தண்ணிம்பாங்க, இந்த தண்ணிம்பாங்க, கடைசியில டிஸ்டில் வாட்டர் ஊத்தி பார்த்தா அதே தான் வருது. அப்ப விஞ்ஞானிகள் மாட்டிக்கிட்டானுங்க. விஞ்ஞானிகள் மாட்டல, விஞ்ஞானிகள் சரியா ஆராய்ச்சி பண்ணல, அவ்வளவுதான். விஞ்ஞானிகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமான்னு கேக்குறேன். அவன் ஒருத்தருக்கு ஒரு லைன் இருக்கு இல்லையா? ஆமா, அதோட பாத்துக்கிட்டாங்க. அதனால வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு லைன்ல தான் போக முடியும், எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ண முடியாது. இப்ப நான் இது பண்ற மாதிரி நீங்க உங்களுக்கு கிடைக்கிற கம்பியெல்லாம் வச்சு பார்த்து, இல்ல நான் வச்ச கம்பி வேற கம்பி வச்சு, எந்த கம்பியோட வச்சு பார்க்கலாம். தங்க கம்பி வச்சு பார்க்கலாம், பிளாட்டின கம்பி வச்சு பார்க்கலாம், வெள்ளி கம்பி வச்சு பார்க்கலாம், செம்பு கம்பி, அலுமினி கம்பி, ஈய கம்பி கூட வச்சு பார்க்கலாம். சால்டரிங் பண்றாங்க இல்லையா, சன்னமா சால்டரிங், அந்த கம்பியை வச்சு பார்க்கலாம். அந்த கம்பி ஒண்ணு, அலுமினி கம்பி. கம்பி வந்து வேறுபட்ட கம்பியா இருக்கணும், வேறுபட்ட கம்பியா இருந்ததுன்னா அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் தெரிஞ்சு போகும். சரி, அப்படின்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 60 கிலோன்னு வச்சுக்கலாம். சராசரி 60 கிலோன்னு வச்சா எத்தனாயிரம் கிராம்? 60 கிலோன்னு வச்சுட்டு 60,000 கிராம். 60 கிலோன்னு வச்சுட்டா 60,000 கிராம். ஒரு கிராமுக்கே ஒரு சூரியன் அளவுக்கு சக்தி இருக்கு. ஒரு கிராமுக்கே சூரியன் அளவு சக்தி 60,000. அப்ப என் உடம்புல 60,000 சூரியன் இருக்கிறதாக கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கிராமுக்கே சூரியன் அளவு சக்தி இருக்குதுன்னா 60,000 கிராம்னு எத்தனை சக்தி இருக்குன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது எப்படி எடுக்கிறதுங்கிற சொல்லு. அந்த சக்தி இருக்கிறதுனாலதான் ஒரு மனிதன் இயங்க முடியுது தானுக்கு தானாவே. அதுக்கு தனக்கு தானவே இயங்குன்னு சொல்றது கரெக்ட். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தானா இயங்குகிற நிரந்தர இயக்கம்னு பேரு. நிரந்தர இயக்கம், நிரந்தரமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்ம நம்மளுடைய வேலைப்பாடு எதுல இருந்தாலும் தனக்குள்ள தானே அது இயங்கக்கூடிய சக்தி அதுக்கு ஒண்டிதான் முடியும். நாம் நினைக்கிற நம்மளாலதான் இயங்குதுன்றது அது கிடையவே கிடையாது. இதைத்தான் அட்டமாசி இது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா இந்த நான் நேத்து கூட நம்மையாட்ட பேசிட்டு இருந்தேன். அணுவாக மாறிவிட்டால் எங்கேயும் தோன்றலாம். இப்ப விஞ்ஞானம் அதான் சொல்லுது, ஒரு பொருள் அணுவாக மாறிவிட்டால் எங்க வேண்டாலும் இருக்கும்ட்டானுங்க. அதுக்கு நோபல் பரிசு. ஒரு பொருள் அணுவாக மாற வேண்டும். ஒரு பொருள் அணுவாக மாறணும். அப்ப அணுவாக மாறிட்டு எங்க வேண்டாம் இருக்கலாம். அப்ப அவனுக்கு இந்த பருவுடலே இருக்காது. என்ன பருவுடல்னா கண்ணுக்கு தெரியும். அணு வந்து பருவுடல் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத அருவமான உடல். அதத்தான் அட்டமாசித்துன்னு சொல்றானுங்க. அது எப்படி செய்யறாங்க நமக்கு ஒன்னும் புரியும். அது அட்டமாசித்து என்பது அணுவாக இருப்பது, பெரிசாக இருப்பது. அதை கடவுள் சொல்றான் பாருங்க. கடவுள் அப்படியே வான மாதிரி தெரிந்தார், அப்புறம் சிறிசாக உருவத்தை மாத்தினார். வெட்டலாச்சியர் படத்துல வரும் விஸ்வரூபம் அப்படின்பா. என்னது விஸ்வரூபம்? விஸ்வரூபம்னா பெருசு. அவர் என்ன சொல்ற, உன்னுடைய மனசு எவ்வளவு பெருசு படுத்துற உலகமா, சூரியனுடைய குடும்பத்தை எல்லாம் சேர்த்து உன்னுடைய பெருச பிரம்மாண்டமா கடவுள் இருக்கிறார் இல்லையா? அணுவா இருக்கிற ஊசி நாட்டுற இடத்துல விட அதுலயும் 100,000 பெருசு அங்க இருக்கிறாரா? நீ உன்னுடைய வடிவம் நீ எப்படி எடுக்கிற அதுதான். அதைத்தான் சொன்னாங்க. அதைத்தான் கரெக்டா சொன்னாங்க. தூணுன்னா பெருசு, துரும்புனா சிறுசு.
தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். என்னடான்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த எலக்ட்ரான் வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஒளிதான். வள்ளலார் அதைத்தான் சொல்றாரு. வள்ளலார் அதான் சொல்றாரு. ஒளி 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 ஒளியாய் இருப்பான், ஒளியாய் இருப்பான், ஒளியா. அதுதான் இவனுக்கு எலக்ட்ரான் எலக்ட்ரான் எலக்ட்ரான்ங்கிறானுங்க. சரி, எலக்ட்ரானுக்கு அப்புறம் நியூட்ரான் புரோட்டான், இது அடிப்படை. இவ்வளவுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நம்ம இவ்வளவு எனர்ஜி இருக்கு. நாம என்ன பண்றோம், வாயில சாப்பிடுற உணவெல்லாம் எனர்ஜியா மாறுதுன்னு தப்பு கணக்கு போட்டோம். வாயில சாப்பிடுறது ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் இயற்கை நம்ம கொடுத்ததே தவிர உள்ள ஆளை மாதிரி அரைக்கிறது கிடையாது. என்னது, மிஷின்ல போட்டு ஆட்டுறது கிடையாது. எங்க தப்பு நடக்குதுன்னா நம் விலங்குல இருந்து மாறி வருகிறோம், அங்கதான் தப்பு நடக்குது. நேரடியா கடவுள் நம்மள படைச்சிருந்தா பிரச்சனை இல்லை. கடவுள் நேரடியா படிச்சிருந்தா நான் திருப்பி கேள்வி கேட்பேன். அப்ப கடவுள் இதுதான் எனக்கு சிந்தனை இருக்கிறது. அதுதான் ஏன்னா ஆண்ட இயற்கைன்றது நம்மளுக்கு கீழ் மட்டத்திலிருந்து இங்க வந்ததுனாலதான் இதனுடைய குணாவசம் பூராமே நமக்குள்ள இருக்குது. மிருக குணம் இருக்குது, குரங்கு குணம் இருக்குது, பாம்பு குணம் இருக்கு, விஷம் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கு. ஏன்னா அதுல டிஎன் நீங்க சொல்ற மாதிரி டிஎன் அந்த குணம் எல்லா மாதிரி காமிக்குது. ஆண்டவன் கரெக்டா இருந்தான்னா இந்த உணவு பழக்கமே நமக்கு வராது, வரவே வந்துருக்கு. இயற்கையோ இதுதான் நான் நேத்தெல்லாம் சிந்தனை, இந்த 2-3 நாள் சிந்தனைக்கு அதுதான். ஏன் ஆண்டவன் நம்மள இந்த மாதிரி படைச்சு இந்த மாதிரி எல்லாரும் எனக்கு கொண்டு இல்லை. இப்ப நான் ஒரு விழிப்புணர்ச்சி வந்துருச்சு, நம்ம விழிப்புணர்வு இருக்கிறோம். இல்லாதவங்க வரணும்னு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், எத்தனை கோடி வருஷம் ஆகும், பல கோடி ஆகும். ஏத்துக்கவும் மாட்டான், சொன்னா போடா வெண்ணைந்து போயிட்டு இருப்பான். ஒரு அரசாங்கம் அவங்க வர்றது என்னைக்கு வர்றது, என்னைக்கு இயற்கையோட அவங்க சேர்றது என்னைக்கு? ஆமா, அதுதான் குறைஞ்சபட்சம் அவனுடைய தாய்மொழியிலேயாவது வந்திருக்கணும். வரக்க வாய்ப்பே இல்லை. அவன் தாய்மொழியும் வேற படிக்கிறான், பள்ளிக்கூடத்து படிக்கிற மொழியும் வேற படி முடிக்கிறான். அப்ப எப்படி இந்த அறிவியல் சேரும்? ஆனா இதை கண்டுபிடிச்சவங்க திருமூலர் தான். திருமூலரும் பதஞ்சலி தான் அடிப்படை. திருமூலரும் உலகத்துக்கே அடிப்படை இவங்க 2 பேரு தான். உலகத்துக்கே இந்த 2 பேரு தான் அடிப்படை, திருமூலரும் பதஞ்சலியும் தான். திருமூலர் பதஞ்சலிக்கு அப்புறம் இவங்கள 8000 ஆண்டு 7000 ஆண்டு 10,000 ஆண்டுக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி போகுது தொல்காப்பியம் போகுது. தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்க, தொல்காப்பியங்க தான் தமிழ் இலக்கணத்தினுடைய மூலம், ஆணிவேர், அவதான். அதுக்கப்புறம் அகத்தியம், அதெல்லாம் ஆதாரம் இல்லை. அகத்தியம்னு ஒண்ணு இருக்கு, அகத்தியம், அகத்தீஸ்வரன், அகத்தியம், அது ஆதாரம், அதெல்லாம் புத்தகமே கிடைக்கல. ஆனால் தொல்காப்பியம் தான் புத்தகம் கிடைக்கும். அதுல என்ன எழுதியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியத்துல அந்த படிச்சு காட்டுறேன் பாருங்க. தொல்காப்பியத்துல அறிவாளிகள் எத்தனை பிரிவு எழுதியிருக்காரு தொல்காப்பியத்துல? அறிவாளிகளுக்கு ஒரு பிரிவு இருக்குது, அந்த பிரிவு காட்டுறேன் பாருங்க, எங்கிட்ட இருக்கு. அதுல சொல்றாரு, தொல்காப்பியத்தில் அறிவாளிகள் பிரிவு எவ்வளவு. அதுல அவர் சொல்றாரு, இங்க எழுதியிருக்கு, அது 1600 சூத்திரம் இருக்குது தொல்காப்பியத்துல. இதுல 1021வது சூத்திரம் தொல்காப்பியத்துல, 1021வது சூத்திரத்துல அதுல 6 வகையான பண்புடையான ஒரு கூட்டம் இருக்குது. அது 6 வகை டிபார்ட்மெண்ட், 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. படிப்பாளிகள் டிபார்ட்மெண்ட் 6 இருக்குது. நம்ம எப்படி கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் சொல்லி, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், கணக்கு டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தொழிற்பிரிவு. பிறவி பிரிவு கிடையாது, தொழிற்பிரிவு. இப்ப குயவன்கிறான், அவன் என்னன்னா மண்பானை செய்யறவன், சரியா? தச்சன்கிறான், மரத்தை தைக்கிறவன். உழவன்னா யாரு? உழவு ஓட்டுறவன், இல்லையா? அப்புறம் வேட்டுவன்னா வேட்டு வைக்கிறவன், வேடன்னா வேட்டுவன் பேர். இதெல்லாம் தொழில் பேரை தவிர சாதி பேர் கிடையாது. கவுனன் பாங்க, கவுனன்னா இந்த கவுனன் தெரியுமா, குருவி முடிக்கிறதுக்கான அந்த இயந்திரத்தை செஞ்சு ஓட்டுறவன். அந்த கவுண்டன் என்ன ஆகி போச்சுன்னா அது திருப்பி கவுண்டன் மாறிடுச்சு. கவுண்டருங்கிறது அடிப்படை எழுத்துப்பிழை. கவுண்டருங்கிற இனமே கிடையாது, கவுண்டன்கிறது ஒண்ணு கிடையாது. என்னது கவுண்டன்கிறது கிடையாது. அந்த கவுண்டன் என்பது கவுனன். கவுனன் தெரியுமா? போர் புரியவன் அர்த்தம். என்னது போர் புரியவன். அந்த எதுக்கு போர் புரிவா? அந்த கவுனன்கிற கல்லை வச்சு அடிச்சான்னா பிச்சு யானையே ஓடிடும். யானை அந்த அடி தாங்க முடியாம யானை ஓடிடும். கவுனன். இப்படிதான் சாணன், கவுனன், வண்ணன். வண்ணன்னா வண்ணன் ஆறு, வண்ணன்னா வண்ணம் பாட்டுறவன். அப்ப வண்ணன் இருந்தது, கவுனன் இருக்கிறது, நெசவன் இருந்தது, கைக்கோளன் இருந்தது. இப்ப எல்லாமே தொழில் பெயர், எல்லாமே தொழில். சரி, இங்க எழுதுறாங்க பாருங்க. அறுவகை மரபின் அரசர் பக்கமும், அரசர் இருக்கிற பகுதி.
அப்புறம் 23 மரபின் 700 பக்கமும். 700 போர் புரிய படை வீரர்கள் பக்கமும். அதுக்கப்புறம் மருவில் செய்தி மூவகை காலமும். இங்கதான் சித்தர்கள் வர்றாங்க. மருவில் செய்தி மூவகை காலமும் நெறியில் ஆற்றி அறிவன் தேயமும். அறிவை அடிப்படையாக கொண்ட மக்கள். அறிவை அடிப்படையாக கொண்ட மக்கள். அறிவை அடிப்படையாக கொண்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளிரு வழக்கின் தாமதர் பக்கமும். நாளிரு வழக்குன்னா 4 பெருக்கள் 2, 4 2 8. 8 வகையான பழக்கத்தை பின்பற்றுகின்ற பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிற தாபதர் பக்கம். தாபதர் தாபம் என்று சொன்ன பசிதாகத்தை அடக்குவன் என்று பொருள். அதுக்கு தாபம் அப்படிங்கிறது அந்த தாபம் தான் கடைசியில தாபம் தான் தபசு தபமா மாறிடு. தபசு தபம் தபம். சரி சரி. ஏன்னா தாபம்னா 4 படையில தவமா மாறுது. திரிஞ்சு போயிடும். தாபம், விரக தாபம், காம தாபம். இன்னைக்கு சொல்லுவாங்க விரக தாபம், காப தாபம், காதல் தாபம். தாபம்னா பசி, தாபம்னா உணர்வு, தாபம்னா ஒரு தூண்டல். இப்படி நிறைய இருக்கு தாபம்னா. புரியுதுங்களா? அந்த தாபம் தான் தபசா மாறுது. அந்த தபசு தான் தாபமா மாறுது. தபசு புரிந்தான், அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை அடக்கினான், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன பிரச்சனை? விரக தாபம். ஏன் விபச்சாரிக்கு போறான்னு அந்த விரக தாகம் வந்துருச்சு. ஏன் காதல் பண்றான்னு எனக்கு விரக தாகம் வந்துருச்சு. என்ன விரக தாபம் வந்துடுது. ஏன் காதல் பண்றீங்க, ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அந்த தாபம் வந்துருச்சு. ஏன் ஆணு பொண்ணு சேர்த்து வைக்கிறீங்க, தாபம் வந்துருச்சு. அந்த தாபத்தை தணிக்கணும். தாபத்தை தணிக்கணும். அதுக்குதான். வேற என்ன? எதுக்கு இத பேசி எதுக்கா தண்ணி குடிச்ச? தாபம். அந்த தாகம்னு சொல்லலாம், தாபம் சொல்லலாம், தபசுன்னு சொல்லலாம், என்ன வேணும் சொல்லலாம். அந்த அந்த என்ன தொழில் செய்யறானோ அந்த தொழில் தகுந்த அந்த நேரத்தில் இந்த வார்த்தை தூக்கி போட வேண்டியதுதான். என்ன தொழில் செய்யறானோ அப்போ இந்த தாபம் தபம் தபசுனா ஒவ்வொரு இடத்துக்கும் பொருள் மாறுது. ஒவ்வொரு இடத்துக்கும் பொருள் மாறுது. இதுதான். அப்ப சூழலுக்கு தகுந்த என்ன தொழில் செய்யறானோ அதை அப்படி சொல்ற. ஒருத்த இப்படி கண்ணு மூடி இருக்கான்றானா அப்பம் தாபம் செய்கிறான். ஒருத்த காதல் பண்றானா அவன் காதல் தாபம் பண்ணிக்கிறான். ஒருத்த தண்ணி குடிக்கிறானா தண்ணிக்காக தாகத்தை தீர்ப்பதுக்கு தாபம் குடிக்கிறான். இப்படித்தான். ஒருத்த போதை அடிக்கிறானா இந்த பொருள் எந்த இடத்துக்கு இருக்கணுமோ அதுக்கு அந்த பொருள் சேருது. அவ்வளவுதான்ப்பா. போர் புரிஞ்சாலும் தவம் தான். போர் புரியான்னு வச்சுக்க தவம். ஒரு குழந்தை பெற்றாலும் தவம் தான். இடம் புரிஞ்சு ஏவல் அப்படின்னு இன்னைக்கு சொல்ற ஒரு மொழி அதுதான். குழந்தை பெத்துக்கிட்டானா தவம் இருந்து குழந்தை பெற்றான். புரியுதா? அப்ப குழந்தை பெத்துக்கிறது தவம் தான். அப்ப முயற்சி. இப்படித்தான் அந்த பாடல் வருகிறது. மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றையும் அரியன் தேயமும் 4 வழக்கும் தாபத பக்கமும். 4 வழக்கின் தாபத. அது அட்டாங்க யோகம் 8 அட்டாங்க யோகம் அட்டமா சித்தி. இந்த அட்டாங்க யோகம் செய்கின்ற மக்கள் தோன்றி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதுதான் பாலேறு மரபின் பொருணர் கண்ணும். பொருணர்னா இந்த படை வீரர்கள் மற்ற இதெல்லாம் பொருணர் கண்ணும். அணைநிலை வகையோடு ஆங்கல் வகை. இத்தனை வகை இருந்திருக்கிறது. இத்தனை வகையான தொழில் பிரிவு இருந்திருக்கிறது. வகை இத்தனை வகையான தொழில் கத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப ஆயக்கலைகள் 64 அதுவும் தவம் தான். ஆயக்கலைகள் 64 ஆயக்கலைகள் 64 அட்டாங்க யோகம் 8 அட்டமாசித்தி 8 போயிட்டே இருக்குது பாருங்க. இப்ப நம்ம அட்டாங்க யோகத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த அட்டாங்க யோகம் 8 கலைகள் சொல்லிக் கொடுக்க தனியா இருந்திருக்கிறான். அட்டமாசித்தி சொல்ற 8 கலைகள் இப்படி போயிட்டே இருந்து 64 கலைகளும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்டன. எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த 64 கலைகள எல்லாம் வரும். அப்பதான் அப்ப நான் புரிஞ்சுக்கணும். அப்ப உடம்பை வள்ளலார் உடம்பை அணுவாக மாற்றி இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அதனாலதான் மறைஞ்சிட்டாரு. அதான் இன்னைக்கு சொல்றாங்க. விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க? அணுவாக மாறிவிட்டால் எங்கேயும் இருக்கும், கணக்கே போட முடியாது. அது எங்க வேணாலும் இருக்குங்கிறான். மேக கூட்டம் மாதிரிங்கிற என்னது ஒரு புள்ளி மாதிரி சொல்ல முடியாது. மேகம் எப்படி எது மேகத்தில் எந்த இடத்துல நீர்த்துளி இருக்குது, எல்லா பக்கம் நீர்த்துளி இருக்கு. மேகம்னா நீர்த்துளி தான். நீர் 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 வாட்டர் தான் அதுல இருக்கும். சரியா? அது எங்கே இருக்கிறது? அது பூராமே இருக்கிறது.
ஒன்னாவும் இருக்குது, பலவாகவும் இருக்கு. அப்ப அணுவாக மாறிவிட்டால் அடக்கவே முடியாது. அது எந்த கால்குலேஷன்ல வராது, கணக்குல போடவே முடியாது. அப்ப அந்த விதிகளே பொருந்தாது. விதிகளே அது அறிவுக்கு அப்பால் பட்டது தானே அணுவு. ஆமா அணுன்ற சக்தின்றது அறிவுக்கு மனிதனுடைய அறிவுக்கு எட்டாததுதான் அணு. அறிவுக்கு எட்டாதது, கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு 3 டைமென்ஷன் தான் புரியும். சதுரமா இருக்கிறது மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியும். சதுரம் புள்ளி புரிஞ்சுக்கும், நேர்கேடு, உயரம், நீள அகல உயரம், இந்த 3 தான் புரிஞ்சு கொள்ள முடியும். நீளம், அகலம், உயரம், இதுதான் 3 தான். இது 3 டைமென்ஷன், 3D. 3D மட்டும்தான் கண்ணு பார்க்கும். கண்ணு பார்க்கும். ஆனா 4D, 5D, 6D, 7D, 11D, 12D, 12D வரைக்கும் இருக்குது. ஆனா வள்ளலார் வள்ளலார் 10D வரைக்கும் சொல்றாரு. 10D. Dனா டைமென்ஷன். Dனா டைமென்ஷன். அந்த டைமென்ஷன் தான் டைமண்டா மாறுது. டைமண்ட் வைரம். ஏன் வைரம் சொல்றீங்களா? அந்த பட்டை போட்டே போவாங்க. 1 பட்டை, 2 பட்டை, 3 பட்டை, 4 பட்டை, 5 பட்டை, 6 பட்டை, 7 பட்டை, 8 பட்டை போட்டே இருப்பாங்க. என்னது பட்டை போட்டுட்டே போவாங்க. பட்டை போட 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 ஜொலிக்க ஆரம்பிக்குது. 1 பட்டை போட்டா கொஞ்சமா ஜொலிக்குது, 2 பட்டை போட்டா இன்னும் கொஞ்சம் ஜொலிக்குது. அப்ப பட்டை போட போட ஒன்னு எதிரொலிச்சு அதாவது எதிர்ச்சி தானாவே எதிரொலிக்குது. ரிஃப்ளெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஒளியை வாங்கி பல வெளிச்சமா காட்டுது. ஒண்ணுமே கிடையாது. இதுதான் டெக்னிக். ஏன் வைரத்துக்கு பட்டை போடுறோம்னா, எப்படி நம்ம இந்த பேசுறோம், பேசி 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 பட்டை போட்டு அறிவு தெளிவாகிறது, கூர்மையாகிறது. அதனாலதான் நாம் இந்த நீர் மருத்துவத்தை தொடர்ந்து சொல்றோம். சரி, இன்னைக்கு எத்தனாம் பாடமா? காங்கயம் சண்முகதேவி ஐயா 43. சரி, அப்ப 43 படிச்சிடலாமா? 43 கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? 43 பெரிய பாடம். வாழ வேண்டிய சுருக்கம் 43. நேற்று எது வரைக்கும் படிச்சோம்? எனக்கு தெரிந்தவரை குடும்பத்தில் இருந்து பிறந்த, அதை படிச்சாச்சு. நான் கண்டுபிடித்த கருவிகள். அப்படியே வாங்க. 5000 வருடங்களுக்கு முன்பாக எகிப்தியர்கள் மரணத்திற்கு பின்னரும் மனிதன் வாழ்கிறான் என்று நம்பினார்கள். அவர்கள் கட்டிய பிரமிடு. இந்த மேடுங்கிறாங்க இல்லையா, மேடுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மேடுன்னா மண்ணு மேடுன்னு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? செத்து போய் அடக்கம் பண்ண அது பேரு குழிமேடுன்னு சொல்லுவாங்க. என்னது? செத்து போய் அடக்கம் பண்ண குழிமேடும்பாங்க. அந்த குழிமேடு பெருசா இருந்தா பெருமேடு. மன்னர்கள் கட்டுறது செத்து போன இடத்துல மேடு கட்டுறது, மேடு கட்டுறது. பெருமேடு பெருமேடா மாறிடுது. பெருமேடு பெருசா இருக்கிற மேடுன்னு அர்த்தம். கொஞ்சம் வசதியா கட்டுறது. பணக்காரங்கள பெருசா கட்டுறது. பணக்காரன் அரசு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வசதியா பெருசா மேடை கட்டுறது. ஏழைகள் சாதாரண போசிட்டு போயிடுவான். அந்த பெருமேடு தான், பெரிய மேடு தான் பெருமேடாக மாறிவிட்டது. அப்ப தமிழ்ல இருந்து போன சொல்லுதான் மேடு. அது எவ்வளவு பெருசு கட்டியிருக்கான்ப்பா. உள்ள யார் என்னடா பண்ணிருக்கான்னு கேட்டா, மன்னர்களே அடக்கம் பண்ணிருக்கான். என்னது? மன்னர்கள் அடக்கம் பண்ணிக்கிறான். இன்னைக்கு எகிப்துல பாத்தீங்கன்னா ஒரு 10-20 மேடு அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் கட்டினா அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கீழே உள்ள பாத்தீங்கன்னா என்னென்னமோ பொருள் இருக்குது. அவன் பயன்படுத்திய பொருள் உள்ள வச்சிருக்காங்க. அவன் பயன்படுத்திய பொருள் பிரம்மா, தேரு, அத்தனையும் இருக்குது. அவன் பயன்படுத்தின அத்தனை பொருளும் உள்ள வச்சிருக்கானுங்க. அதில் வச்சு அதெல்லாம் சமாதி பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஏதோ ஆவி ரூபத்துல வாழ்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அவன் ஆவி ரூபத்துல வாழ்றவனுக்கு எதுக்கு இந்த அருவ பொருள் எதுக்கு யாரும் நினைக்கவே இல்லை. இப்ப ஆவி ரூபத்துல வாழ்றான், அவனுக்கு பசி தாகங்க எதுவும் கிடையாது. அப்புறம் அவனுக்கு எதுக்கு முறுக்கு வைக்கணும், அதுக்கான கம்பி கடப்பாரு எதுக்கு வைக்கணும்? நம்மளால என்ன போடுவான், முறுக்கு வைப்பான். முறுக்கு பொறி கிரி அவர் என்னென்ன சாப்பிட்டாரு சொல்லுவாங்க, கட்டி தொங்கிடுவாங்க. என்னது? பீடி கோட்டர் எல்லாம் முண்டி குளியில போடுவாங்கல்ல. பாரு, பீடி குடிக்கிறது, கோட்டர், ஐயோ கருவாடு, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. காசும் கூட போடுவாங்க ஒரு சிலருக்குங்க, பணம். வாயில போடுவாங்க, குளியில போடுவாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் சாப்பிடுவாராம். இப்படி எல்லாம் இந்த மனதை ஆறுதல் படுத்துறது. என்னது? மனதை ஆறுதல் படுத்தி கொள்கிறது. வேற ஒன்றும். செத்து போயிட்டாரு, அதாவது என்ன கழிக்கிறது, இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஒரு கற்பனை. இதெல்லாம் ஒரு கற்பனை.
இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஆதாரமே கிடையாது. இல்ல இந்த நிறைய மனிதனுடைய கற்பனைக்கு இப்ப இது கற்பனை இல்ல, இது ஆதாரம் கொடுத்தாச்சு. இப்ப இதே எதிர்காலத்துல வரப்போகுது. இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியுமே இப்ப நான் கண்டுபிடிச்ச மாதிரி யாரும் கண்டுபிடிக்கல. அதாவது எல்லாரும் தண்ணீர் ஆராய்ச்சி பண்ணாங்க, நான் திருப்பி 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 ஆராய்ச்சி பண்ணி இல்ல இதுல என்னமோ இருக்குது, தானாவே ஈக்குது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, தானாக இயங்குற இயக்கம்னு நீங்க எந்த கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னாவோ வரவே வராது. ஆனால் இப்ப போட்டு பாருங்க வரும். தானாக இயங்குற இயங்கும், இதுக்கு பேரு குவாண்டம்னு பேரு. குவாண்டத்துல மட்டும், இந்த குவாண்டம்னா கண்ணுக்கு தெரியாத அணுப்பொருள் தான் தானாக இயங்கி கொண்டிருக்கும். நாம என்ன பண்றோம், எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு பொருளை ஜென்ரேட்டர் ஓடணும்னு வச்சுங்க, ஜென்ரேட்டர் ஓடுது, கட 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 கடன்னு சுத்துது. அதுக்கு வெளியிருந்து டீசல் போட்டாகணும், வெளியிருந்து டீசல் போட்டாங்க. டீசல் போடுறப்ப பிஸ்டனுக்கு போயிட்டாங்கன்னு சுத்துது. அப்புறம் தான் நீங்க மின்சாரம் எடுப்பீங்க. அப்ப என்ன வேஸ்ட் ஆகுது, என்னது அப்படியே வேஸ்ட் ஆகுது. போடுற பெட்ரோல் டீசல் வேஸ்ட். என்ன ஹீட்ல என்ன சொல்றாங்க, ஹீட் லாஸ் 70%. ஹீட் லாஸ் என்னது, ஹீட் லாஸ். ஹீட்னா வெப்பம், லாஸ்னா நட்டம். ₹1 பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா 30 பைசா தான் வெளியே வருதுங்கிற. எத்தனை, 100 பைசா செலவு பண்ணீங்கன்னா 100 பைசா செலவு பண்ணா 30 பைசா தான் கிடைக்குது, 70% லாஸுங்கிற. இது அப்படி இல்லை, 100% கொடுத்தீங்கன்னா 100% அப்படியே வெளியே வரும். ஏன்னா இதுல உள்ளீடே கிடையாது, என்னது ஜென்ரேட்டர் ஆயிட்டே இருக்கு. எப்படி கரண்ட் வரும், கரண்ட் வரும். இது வரைக்கும் யாரும் எரிச்சு காட்டலைங்க, இது வரைக்கும் எல்இடி யாரும் எரிச்சு காட்டல. எல்இடி யார் எரிச்சு காட்டல. தண்ணியில இருந்து ஒரு மாலிக்கூல், ஒரே ஒரு மாலிக்கூல், நான் சொல்ல ஒரு மூலக்கூறு, அப்படி கேட்டு பாருங்க, ஓடியே உடனேல அடிச்ச மாதிரி ஓடிடுவான். டே ஒரு மூலக்கூறு எடுறா அப்படிங்க. ஒரு மூலக்கூறு எப்படி எடுப்பீங்க, அதை தானே நான் சொல்றது. தண்ணியில இருந்து எடுத்து கிண்டிடுவீங்க, ஒரு மூலக்கூறு இருந்து எடுத்து காட்டுன்னு சொன்னா அவனுக்கு புரியவே புரியாது. அவனுக்கு புரியக்கூடாது, அந்த விஞ்ஞானிகளுக்கு புரியக்கூடாது. புரிஞ்சவன் மட்டும்தான் பேசணும், புரியாதவன் கேட்கணும். புரிந்தவன் மட்டும்தான் பேசணும், புரியாம இருக்கிறவன் கேட்கணும். ஏன்னா அவன் புரிந்து கொள்வதற்கு அவன் முயற்சி பண்ணணும். இப்ப வள்ளலார் சொன்னாரு, வள்ளுவர் சொன்னாரு அப்படின்னா இதில் திருமந்திரம் தான் அடிப்படை. திருமந்திரம் தான் அடிப்படை. திருமந்திரத்துல அட்டமாசியத்தை பற்றி தனியா இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. அட்டமாசியத்துன்னு தனியா இருக்கு, அட்டமாசியத்துன்னு தனியா இருக்கு. எங்கிட்ட இருக்குது 3000 பாட்டில் இருக்குது, 3000 பாட்டில். சரி முடிச்சுக்கலாம். சரி, என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு புவியீர்ப்பு சக்கரம், கிராவிட்டி வீல். இதான் கிராவிட்டி, நீங்க போட்டிருக்க இதான் கிராவிட்டி வீல். ஆமா, இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்பி டிசி பிஎல்டிசி மோட்டார், காந்த மோட்டார், ஒரு ஹெச்பி டிசி மோட்டார் கொடுத்து 1100 ஆர்பிஎம் சுத்த வச்சு. அப்படி சுத்தம் போடுறது என்னதுங்கன்னா, அந்த பேரிங்ல உராய்வே குறைஞ்சிருச்சு. உராய்வு குறைஞ்சு ஃபோர்ஸ் அதிகமாயிடுச்சு. ஃப்ரிக்ஷன் குறைஞ்சு ஃபோர்ஸ் அதிகமாயிடுச்சு. என்னது ஃப்ரிக்ஷன், உராய்வு குறைஞ்சிருச்சு. ஃபோர்ஸ் அதிகமானது என்ன ஆகி போச்சுன்னா, அதுக்கு 10 கேவிக்கான மின்சாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 கேவி. 1 கேவி கொடுத்தேன், 1 கேவி கொடுத்து 10 கேவி சுழல வச்சு கடைசியில 3 கேவி வெளியே எடுத்தேன். 3 கேவிய வெளியே எடுத்தீங்க. அந்த டைனமால உள்ள கொடுக்குறேன். டைனமால கொடுக்கறப்ப இந்த உராய்வு கிருன்னு இழுத்து பிடிச்சிச்சு. இழுத்து பிடிக்கிறப்ப 6 கேவி குறைஞ்சிருச்சு. 6 கேவி குறைஞ்சிருச்சு. 4 கேவி மிச்சம். 1 கொடுத்தேன், அது 10 மாத்தினேன், உராயில 6 நட்டப்படுத்தி 4 வந்துருச்சு. அப்ப 1க்கு 4 கிடைச்சிருச்சு. இதுதான் ஆச்சரியம். அது டிசைன் பண்ணணும், சாதாரண விஷயம் இல்லை. யார் சுத்தினாலும் வராது. 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். 1.5 லட்சம் செலவு பண்ணேன். நான் ப்ரூஃப் பண்ணி அது பதிவு பண்ணிட்டேன். சரி, இது விலை ஜாஸ்தின்னு நினைச்சுதான் இந்த அடுத்தது பாரு சொல்றேன் பாருங்க. நான் கண்டுபிடித்த அதுக்கப்புறம் நீர் உட்சுழற்சி இயந்திரம், இதைத்தான் நான் டிசைன் பண்ணேன். 2வது சொல்றாரு பாருங்க, அதுதான் நான் டெவலப் பண்ணேன். அது டெவலப் பண்ணும் பொழுதுதான் இது கிடைச்சது எனக்கு. 1 கிராம் தண்ணி, 1 மாடிக்குள்ள மின்சாரம் எரியுது. அது கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன், 2யும் பார்த்துட்டேன். அதுலயும் கரண்ட் எடுத்து பார்த்துட்டேன். இதுல வந்து 10 பைசா செலவு இல்லாம கரண்ட். எத்தனை பக்கம் பாருங்க எழுதியிருக்காரு, 220 பக்கம் பாருங்க. தேவி இருக்கீங்களா? 218 220. ஓகே ஓகே.
ஆமா, என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அதே 218லயும் இருக்குது, 220லயும் இருக்குது. ஆமா. சரி, என் புத்தகத்தில் பாருங்க, புவியீர்ப்பு சக்கரம், கிராவிட்டி வீல், நீர் உட்சுழற்சி இயந்திரம், க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் என்ஜின், தண்ணீரை இரண்டாக பிரிக்கிறது. அது தானாகவே சுழண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் தானாக சொல்றதுதான் இது. அவர் சொல்றது பெருசா சொல்லியிருக்காரு, நான் சிறுசா செஞ்சிருக்கேன். என்னது பெருசா சொல்லிக்கிறேன், சின்னது. இதுதான் பேசிக். இதை எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு மல்டிமீட்டர் வச்சு இது காட்டு எவங்கிட்டையும் பேசலாம். எந்த விஞ்ஞானி இது எப்படி இருக்கு? நான் கேட்ட கேள்விக்கு நான் வச்சிருக்கிறேன் ஒரு மூலக்கூறு தான் வச்சிருக்கேன். இதுக்குள்ள ஒரு மூலக்கூறு தான் இருக்கு. இதுக்குள்ள ஒரு மூலக்கூறு தான் இருக்கு. 1ல இருந்து 6 வருது. ஏன் நான் 10 எனக்கு வந்து ஒரு எல்இடி எரிய இருக்கு, 6 வோல்ட் வேணும் ஏன்னு கேட்கணும். எல்இடி எரிய இருக்கு, 6 வோல்ட் வேணும். 6 வோல்ட் வேணும். குறைஞ்சது 2 மில்லி ஆம்பியர் வெளிவரணும். 6 வோல்ட் 2 மில்லி ஆம்ப். ஒரு மாலிகூலுக்கு, ஒரு மூலக்கூறுக்கு வந்து 0.6 வோல்ட்டுமே 1 மில்லி ஆம்ப் வரணும். அப்போ வோல்ட் ஆம்பியர் கூட்டினா மில்லி வாட்ஸ் வந்துடும். வாட்ஸ் வேல்யூ எத்தனை வாட்ஸ்? 750 வாட்ஸ். அது ஒன்றும் இல்லை. வோல்ட்டையும் ஆம்பியரும் பெருக்கணும். வோல்ட்டையும் ஆம்பியர் பெருக்கணும், அதுதான் வாட்ஸ். இதை தான் கண்டுபிடிச்சாங்க. IVRம்பாங்க. IV எலக்ட்ரானிக். ஒன்றும் இல்லை, வோல்ட்டு ஆம்பியர். ஒரு வீட்டுக்கு கரண்ட் வருதுன்னா 200 வோல்ட் வரும், 10 ஆம்பியர் வரும். ஆம்பியர் எப்பவுமே கம்மியா இருக்கும், வோல்ட் எப்பவுமே அதிகமா இருக்கும். ஆம்பியர் எப்பவுமே கம்மியா இருக்கும், வோல்ட் பயங்கரமா 200 வோல்ட். நம்ம உடம்புல எவ்வளவு தெரியுமா இருக்கு தெரியுங்களா? நம்ம ஊர்ல 300 வாட்ஸ் இருக்கு. நம்ம உடம்புல எவ்வளவு தெரியுமா இருக்கு தெரியுங்களா? நம்ம உடம்புல மட்டும் 100 வோல்ட்டுமே 3 ஆம்பியரும் இருக்குது. 100 வோல்ட் 3 ஆம்பியர், 100 பெருக்கல் 3 300 வாட்ஸ் நம்ம உடம்புல உற்பத்தி. அப்ப நம்ம உடம்புல 100 வோல்ட் இருக்கு. எத்தனை வோல்ட்? 100 வோல்ட். ஆம்பியர் 3. அப்ப 100 பெருக்கல் 3 300. அப்ப 300 வாட்ஸ். இந்த 300 வாட்ஸ்ங்கிறது இப்படிங்கிறதுல உற்பத்தி ஆகி, இப்ப காமிச்சிங்களா, இப்படிங்கிறது உற்பத்தி ஆகவே இல்லையா? அப்படி ஆயிட்டு இருந்தாதான் இயங்க முடியும். இவரை நின்னாலே இல்ல, ஒரு வினாடி இருந்தாலும் அதுக்கு ப்ரூஃப் இருக்காது. அந்த ப்ரூஃப் பாருங்க. 3 வோல்ட் வச்சு வெச்சவன 4 வோல்ட்டுக்கு போயிடுது. பாத்தீங்களா என்ன வேகத்துல உற்பத்தி ஆகுது? அப்ப இழந்ததை மீட்டுக் கொள்கிறது. அப்ப இழந்ததை அதுக்குதான் ரெஸ்ட் எடுக்கணும்ன்றது. மனுஷன் நல்லா தோணும், சார்ஜ் ஆகுது, தனக்கு தானாவே சார்ஜிங் செஞ்சுக்குது தன்னோட உடம்பே. அந்த ரெஸ்ட்ங்கிறது வயிற்றுக்கு ரெஸ்ட். இவன் தப்பா கணக்கு போட்ட. ரெஸ்ட்ங்கிறது படுத்து ஊர் நினைச்சிட்டாடு. அடிவட்ட முண்டங்களை வாயில போடுறத நிறுத்துறான்னு அர்த்தம். நிறுத்துங்களா பார்க்கலாம், ஒருத்தனா நிறுத்துங்களா. ஒரு இந்த யோகத்தை பத்தி பேசுறேன், மார்க்கத்தை பத்தி பேசுறேன், ரெஸ்ட்னா வாயில போடுறத நிறுத்துறான் முண்டம். அதை ஏவனும் பேசுறது இல்ல. அன்னதானம் சொல்லி நாட்டை நாசம் பண்ணிட்டானு. இதை விட கேவலமா பேச முடியாது. ஏண்டா வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன், கண்முன்னா நிரூபிக்கிறேன். ஐயா வள்ளலார் சொன்னது எல்லாம் மகான் சொன்னது, அன்னதானம் பண்ணுன்னு சொன்னார். யாருக்கு? செய்யறவங்களுக்கு. நானும் அன்னதானம் பண்ணணும். எது? அன்னதானம் தானம் பண்ணணும். தங்கிட்டு இருக்கிறத விடுதல் தான் தானம். இவன் நினைக்கிறானா தங்கிட்டு இருக்கிறத விட்டுறான். இப்ப இந்த சட்டையை கட்டிட்டேன், சட்டை தானம் மட்டும் எடுத்து வெளியே போட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான் தானம் பண்ணணும் சொன்னது. நாம எல்லாம் தானம் பண்றது இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு தான் தானம் நினைச்சிட்டோம். விடுதலை சட்டை கட்டுனா அப்ப உணவை தானம் பண்ண, உணவை விட்டுடுன்னு அர்த்தம். இவன் வந்துட்டா சோத்தை போட்டு நல்ல வளக்கடங்கிற மாதிரி. புரிஞ்சுக்கிறது. இத புரிஞ்சுதான் நாடே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. பத்தாவதுக்கு இப்ப இதுக்கு பத்தாவதுக்கு கோயிலா அன்னதானம். இந்த ஜெயில வந்து நாட்டவே கெடுத்து போட்டு அவன் என்ன பண்ணா தெரியுமா? கோயில் அவன் என்ன பண்ணா, கோயில போடுற இட்லி போடுன்ட்டாவும். ஆமா, அவ பண்ணி அவன் பாதி நாட்டம் கருது. இவனுங்க காமராஜ் என்ன பண்ணாரு? காமராஜர் படிக்கிற ஐயா அவன் அறிவைத்தான் கொடுக்கணுமா, சோத்தை கொடுக்கணுமா? அறிவைத்தான் ரெண்டுமே கொடுத்துரு. அது தப்பு. அப்படி கொடுக்க கூடாது. அது பைபிள்ல சொல்லப்படுகிறது. பசித்தவனுக்கு மீனை கொடுக்காதே, பசித்தவனுக்கு தூண்டிலை கொடு. என்னது? தூண்டிலை கொடு. மீனுக்கும் தூண்டலுக்கு என்ன வித்தியாசம்? தூண்டில் வந்து பிடிக்க, அவன் தூண்டில் கொடுத்தா அவன் பிடிச்சுப்பான்.
கத்து ம் கொடுத்துட்டு ஒரு போக வேண்டியதானே. பிடிக்கிறதுக்கு. இதுதான் பைபிள் இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. பசித்தவனுக்கு மீனை கொடுக்காதே, தூண்டிலை கொடு. அப்ப தூண்டிலாம் அவன எப்ப வேணாலும் பிடிச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்குவா. நீ மீனை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மீனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான், வரும். அப்ப சோம்பேறி ஆக்கிடுவீங்க அவனை. என்ன ஆயிடுறீங்க? சோம்பேறி சோம்பேறி ஆக்கிது. அப்ப மடங்கள் என்ன பண்ணுது? சோத்து மடங்கள் சோம்பேறியாது. 25 கிலோ ஒரு காடு கிடைக்குது, ஏன் முன்னே வேலைக்கு போறதுன்னு. ரைட். சரி, இதன் அடிப்படை கொள்கைகள் செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக், அதாவது இந்த விதிகளை மீறி வேலை செய்யக்கூடியதுங்கிறாங்க. எந்த டைம் தானா இயங்குற இயக்கத்துக்கு மீறி. இப்ப இது வந்து இது எந்த விதியிலும் அடங்காது. இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கிற எந்த விதியிலும் இது அடங்காது. ம். இப்ப படிக்கிற இயற்பியல் விதிகள் இருக்கு பத்தியா, அது திடப்பொருள் விதி. இது அணுப்பொருள் இயங்குது. எது? ஆட்டம்ல இயங்குது. எதுல இயங்குது? ஆட்டம். ஆக்கம். ஆட்டம்னு அணு. ஆட்டம். ஆனோ. இது அணுவுல இயங்குறதுனால இந்த விதியெல்லாம் பொருந்தாது போய். ம். இப்ப புரியுதா நான் என்ன போடுறேன்னு? அட மவனுங்களே, இது ஆட்டம்ல இயங்குற முண்டமே, இது 10 வருஷம் எரிண்ட முண்டமேங்கிற நான். டே மவனே வைங்கடா, நீங்க ஒரு மாலிக்குள் ஒரு மூலக்கூறு 10 மூலக்கூறு வைங்கடா. 10 மூலக்கூறு இருந்து 0.7 வோல்ட்டும் 2 மில்லி ஆம்ப் வரும்டா. மொத்தம் 7 2 14 1.4 மில்லி வாட்ஸ் வரும். 1.4 மில்லி வாட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே 24 மணி நேரமும் வந்து கொண்டுதான் இருக்கும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காது. ரெஸ்டே கிடையாது, அதுக்கு எந்த ரெஸ்டே கிடையாது. ஆச்சரியமா இருக்கும், ஏறிக்கிட்டே போகும். சரியா? அதான் முடிஞ்சு போகும். சரி, அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது ஆற்றலை சமப்படுத்தி கொண்டே இருக்கும். செலவு பண்ணத்தான் உற்பத்தி ஆகும். உற்பத்தி பண்ணத மீண்டும் வந்து இந்த நிலைப்படுத்திக்கும். அப்ப சமப்படுத்திக்கிட்டே இருக்கும். செலவு பண்ணும், சமப்படுத்திக்கும், காத்துக்கொள்ளும். அப்ப ஆக்கல், அழித்தல், காத்தல் 3 வேலையுமே செய்யுது. ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும், காத்துக்கொள்ளும். இந்த 3 முத்தொழில். கடவுளுக்கு 3 வேலையும்பா. கடவுளுக்கு 3 வேலைன்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல. ஆக்கல், அழித்தல், அப்புறம் காத்தல். இந்த 3 சொல்லுவான். இதுதான் அடிப்படை. அப்ப இந்த ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஆட்டம்னா அணு. இந்த அணு என்ன பண்ணுதுன்னா, தன்னை ஆக்கிக் கொள்கிறது, தன்னை அழித்துக் கொள்கிறது, தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது, சமப்படுத்திக்கிறது. பேலன்ஸ். என்னது? பேலன்ஸ் பண்ணிக்கிறது. அந்த பேலன்ஸுக்கு பண்றத நியூட்ரல்னு பேரு. என்னது? நியூட்ரல். தராசு மாதிரி. இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ், 2 பேலன்ஸ் பண்ணிட்டு நடுவுல இந்த பேலன்சர் இருந்துகிட்டே இருப்பாரு. இப்ப நாம என்ன பண்றோம்? பசி என்பது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அடுத்த அந்த உள்ள இருக்கிற தகவல் வந்து வெவ்வேறு தகவல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வெவ்வேறு தகவல் கிடைக்க ஆரம்பிக்கும். நேரம் மிச்சம், காலம் மிச்சம், சாப்பாடு செலவு மிச்சம். காலை எந்திரிச்சு உடனே நாம பிறவிலிருந்து செய்த பழக்க வழக்கங்கள் மாறிவிடுகின்றன. 3 வேளை உணவு சாப்பிடுகின்ற நேரம் மிச்சமாகின்றது. அதற்கு 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு சாப்பாடு பண்றதுக்கு 2 மணி நேரம்னா 3 தடவை சாப்பாடு 6 மணி நேரம். 6 மணி நேரம் மிச்சமாகுது. கடைக்கு போய் திங்கிறது மிச்சமாகுது. வீட்டுல திங்கிறது மிச்சமாகுது. எல்லாம் மிச்சமாகுது. ஆரோக்கியம் மேலோங்கி போயிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய ரகசியத்தை இந்த பேரு மடச்சாம்பிராமின்னு பேருங்க. அது மடச்சாம்பிராணிகள். மடம்னா சோத்து மடம் சொல்றாங்க இல்லையா? அவன் மடச்சாம்பிராணிடா அப்படிம்பாங்க கிராமத்துல. அவன் மடத்துக்கு போய் வீணா போயிட்டான். அப்ப மடத்துக்கு போய் என்ன பண்ணனா, சோத்து மடம் மாறிடுது. கல்வி ஞான மடம் என்பது வேறு, சோத்து மடம் என்பது வேறு. வள்ளலார் வந்து 2 மடமும் கட்டுறதாக சொல்லப்படுகிறது. சோத்து மடமும் ஏதோ பண்ணியிருக்காரு, ஞான மடமும் பண்ணியிருக்கான். ஞானத்துக்கு யாரும் வரவில்லை. ஞானத்துக்கு யாரும் வரல. அல்லது ஞானத்தை புரிகிற மாதிரி எளிமையாக்கவில்லை. சோத்துக்கு எளிமையா புரிஞ்சிருச்சு, அவன் போயிட்டான். சோறு போட்டு திங்களான்னு போயிட்டான். ஞானம் வந்து உள்ளேயே பார்ப்பது, அது பசிதாகத்தை கட்டுப்படுத்துவது, அது பசிதாகத்தை கட்டுப்படுத்தி ஓய்விலிருந்து சிந்திக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி போகும் பொழுது இவனுக்கு யாரும் வரல. அதனால வள்ளலாருக்கு கூட்டம் சேரவே இல்லை. வள்ளலாருக்கு இப்ப 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 இருக்கிறது பூரா சோத்து கூட்டங்கள். இப்ப பேசுறது பூரா சோத்து கூட்டங்கள். என்னது? சோத்து கூட்டம். ஆமா, சோத்தை தின்னு போட்டுதான் 6 அடுக்கு 7 அடுக்கு பூதவெளி, புண்ணாக்கு வெளி, புடலங்காய் வெளின்னு அந்த எல்லாரும் பேசுறாங்க. நல்லா 3 மூட்டை 8 இட்லி 12 இட்லி 1 டஜன் இட்லியும் கட்டி சட்னியும் தயிரும் போட்டு அடிச்சு ஃபுல் கட்டிக்கிட்டு பாலை 1 லிட்டர் அடிச்சுக்கிட்டு ஃபுல் கட்டுக்க வயிற்றுல கேப் இல்லாம நப்பிக்கிட்டு
அது பூதவெளி, அது பரவெளி, அது சிற்றாகாசம், அது பேராகாசம், அது கூட சொல்லி சிற்றம்படம். என்னத்த போய் கிழிச்சினே இப்ப பாத்தியா? ஒரு வேளை அன்னத்தை தியாகம் பண்றா முண்டங்களா, ஒரே ஒரு வேலை. என்னது ஒரு வேலை? இது முதல் சொன்னவரே யாரு? திருமூலர் தான். உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல, பிண்டம் சுருங்கின் பிராணம் நெடிவரும், கண்டம் கருத்த கபால மாம, அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை, அண்டம் சுருங்கினாலும் அதுக்கு அழிவில்லப்பா. சுருங்குனா அணுவா மாறுதுன்னு அர்த்தம். சுருங்குதெல்லாம் அணுவா மாறுதுன்னு அர்த்தம். அண்டம் அணுவா மாறுறது அதுக்கு அழிவில்லை. மீண்டும் விரியும், மீண்டும் சுருங்கும், மீண்டும் விரியும், மீண்டும் சுருங்கும், நடந்து கொண்டே இருக்கும். என்னது? நடந்து கொண்டே இருக்கு. அது அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலைவரும். இந்த பிண்டம் சுருங்கணுங்கிறாரு. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல ஐயா கடவுளே, இவர் திருவாசகர், என் உடம்பை சுருக்கப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஊனை சுருக்கு, என் கடவுளே என் ஊனை சுருக்கு. இவருக்கு வழி தெரியல. நம்ம பேர் உடம்பை பெருத்து போச்சு, கெட்டு போச்சு, அந்த கெட்டு போனங்காட்டி உன் மேல இருக்கிற நினைப்பு போயிடுச்சு, அதனால நம்ம எப்படியாவது உடம்பை சுருக்குங்கிறாரு. யாரு? திருவாசகம் கேட்கிறாரு. ஆனா நாம என்ன சொல்றான்? எடுத்தோன்னியே ஊனை சுருக்கு, போட்டு ஊனை சுருக்கு, ஊனை சுருக்கு வழி கண்டுபிடிச்சாச்சு. இப்படி எல்லாம் சுருக்கிட்டே போனீங்கன்னா, இப்படி இந்த போதைப் பொருள் கொடுத்து, போதைப் பொருள் இல்லாம தண்ணீர் என்பது போதைப் பொருள் கிடையாது. அப்படி செய்ய என்னதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளே இருக்கிற எழுதப்பட்ட பல செய்திகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு எழுதப்பட்ட செய்திகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. என்னது? படிக்கப்படாத செய்திகள். என்னது? படிக்கப்படாத, கேள்விப்படாத, விடுபட்ட செய்திகள். இப்படிதான். இப்ப எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். நான் அறிவாளி கிடையாது, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். உங்களுக்கு நீங்களும் உங்களை சோதிச்சீங்கன்னா நீங்களும் ஏதாவது சொல்லலாம். ஆமா. இப்ப நான் சொல்றது இறுதியானதே கிடையாது. இப்ப நான் நேரடியாக வள்ளலார் பார்த்தேன்னா, வள்ளுவரை பார்த்தேன்னா, திருமூலர் பார்த்தேன், எங்கிட்ட இருக்கிற மூளை என்னவோ அதைத்தான் சொல்லும். என்ன கூடுதலா இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்கிறத தூக்கி நான் மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஒரு மிக்சர் கிடைக்குது, அது ஒரு சுவையை கிடைக்குது. வெறும் பொட்டுக்கல்ல மட்டும் இல்லை, வெறும் பொட்டுக்கல்ல, அப்புறம் கடல மாவு, அப்புறம் பெருங்காயம், உப்பு, அப்புறம் பூண்டு, வேர்க்கடல, பொட்டுக்கல்ல, அவுள், இதெல்லாம் போட்டு கலக்கிறப்ப அது ஒரு சுவையா தெரியும். அது மிக்சர்னா கலந்ததுன்னு அர்த்தம். மிக்சர்னா கலக்கிறது. எப்படி கலக்கிறது? ஒண்ணு இருந்தா பத்தாது, போடு 4-5 பொருளை போடு. ஒரு மிக்சர் எடுத்துன்னு என்ன இருக்குது பாருங்க. ஒரு மிக்சர் எடுத்துங்க, திங்கிற மிக்சர் வாங்கிட்டோம்னா என்னென்ன கலந்துருக்கான் பாருங்க. முந்திரி போட்டிருக்கிறான், பொட்டுக்கல்ல போட்டிருக்கிறான், அவள் போட்டிருக்கிறான், கருவேப்பிலை போட்டிருக்கிறான், பூண்டு போட்டிருக்கிறான், என்னென்னமோ சேர்த்துறான். அதெல்லாம் சேர்ந்தா தாப்பா சுவை வருது. இதுதான் நான் புரிந்து. இது எப்படின்னா, இது ஒரு மேஜிக் தான். இது ஒரு மேஜிக், அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அப்ப இவன் என்ன பண்ணிட்டானா, அந்த டேஸ்டுக்காக அந்த மிச்சம் இருந்துக்க ஆரம்பிச்சுட்டான். என்னது? டேஸ்டுக்கு அந்த மீண்டும் இந்த டேஸ்ட் வேணும். ஏன் காமத்தில் ஈடுபட்டு ஏன் அரசியல்வாதிகள் காமத்தில் ஈடுபடுறான்னா, அந்த காமம் என்பது ஒரு முறைப்படுத்த முடியாத போய்விடுகிறது. இப்ப காமம் என்பது இயற்கையானது, அதை முறைப்படுத்த தெரியாதனால ஜெயிலுக்கு போயிடுறான். ஒருத்தன் மாட்டினா பாருங்க. இப்போ ஒருத்தன் இங்க கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் மாட்டினா, பிஜேபி அமைச்சர் மாட்டினா பாருங்க. யாரு? அந்த முதலமைச்சருடைய பேரன் மாட்டிக்கிட்டான். நல்ல வசமா மாட்டிக்கிட்டான். வீட்டுக்கு வந்து கும்பலையே கணக்கு பண்ணிட்டான். ஏன்டா டே, உனக்கு இருக்கிற பணத்துக்கு லொல்லுக்கு எத்தனை நடிகை கிடைக்க மாட்டாங்களா உனக்கு? கக்கூஸ்காரி விடல, வேலைக்காரி விடல, சமையல்காரி விட நாசமா போக. ஏன் பெங்களூர்ல வேற பொம்பளையே கிடைக்கலையா? உனக்குதான் ஹோமோ செக்ஸ் பண்ணலாம்ல, அப்படி போயிட வேண்டியது. நான் மானம் கட்டவன் இது போய் ஜெயில மாட்டிக்கிட்டேன். ஏன் அவன் சாக வரைக்கும் உள்ளே கிடக்க வேண்டியது, ஒன்றும் பண்ண முடியாது. என்னது? அவனுடைய ப்ரூஃப் பண்றதுக்கு எகிப்துலவே ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. எங்க? எகிப்துலவே ப்ரூஃப் பண்ணிருக்காங்க, ஜப்பான்லவே ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. கொடுமை. ஏன்னா ஜப்பான்லயும் இந்த தப்பு நடக்குது. ஜப்பான் பாரு, முன்னேறி இந்த நாட்டுல இப்படி குட்டிச்சேரும்னா, முன்னேறி ஜப்பான் நாட்டுல இந்த மாதிரி பொம்பளைகளை கை வைக்கிறவங்க இருக்கானுங்க. இந்த பொம்பளைகளை கை வைக்கிறதுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியா தெரியுது. எல்லா நாட்டிலயும் இந்த தப்பு நடக்குது. எல்லா நாட்டிலயும் தப்பு நடக்குது. இதுல இந்த ஏன் பெண்களை கை வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் ஆண்களை கை வைக்கிறத விட பெண்கள் ஆண்களை கை வைக்கிறத விட ஆண்கள் தான் பெண்களை கை வைக்கிறாங்க. இது ஏன்? இயற்கை. இதுல யாருடைய பங்களிப்பு அதிகம் தெரியுங்களா? இது இயற்கையினுடைய பங்களிப்பு தான் இங்க அதிகம். திருப்பி இயற்கைக்கு வரணும். எங்க வரணும்?
இயற்கை இயற்கை என்ன வேணும்னா, இயற்கை நோக்கம் என்னங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இயற்கை நோக்கம் என்ன? ஒருத்தனை பழி வாங்குறது, தன்னுடைய அடிப்பு தப்பு பழி தப்பு தப்பு. வாங்குறதுன்னா இல்ல 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 தப்பு. இல்லைங்க. இல்ல தப்பு. அடிப்படை இயற்கை நோக்கம் என்னங்க? தவறு செய்ய தூண்டுறது தானுங்க. அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல. டக்கு ஒரே வார்த்தையில சொல்லுங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது. அதுவும் இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல. அதெல்லாம் பின்னாண்ட வர்றது. ஒண்ணே இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம், அவ்வளவுதான். இனப்பெருக்கம்ங்களா? சரி. இதுதான், வேற ஒரு இளவும் கிடையாது. இனப்பெருக்கம். சரி. இனப்பெருக்கம் அப்புறம் அது விட்டுற வேண்டியதானுங்க. தேவை முடிஞ்சு விட்டு தொலை வேண்டியதானுங்க. அது ரைட்டு. அது வேற. அதெல்லாம் விரிவா பேசுறப்ப பல காரணங்களை பேசுறேன். இயற்கை நோக்கமே இனப்பெருக்கம் தான், வேற வழி. இதுதான் அடிப்படை. இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம், அவ்வளவுதான். மரம் என்ன பண்ணுது? இனப்பெருக்கம். புலி என்ன பண்ணுது? எல்லாம் இனப்பெருக்கம் தானே வருது. அப்ப இந்த இனப்பெருக்கத்தை அதுக்கு இயற்கை சட்டம். விலங்குகளுக்கு ஒரு இயற்கை சட்டம் இருக்குது, மனிதனுக்கு ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? அப்ப நீ இனப்பெருக்கம் பண்ணல, யாருகிட்ட இனப்பெருக்கம் பண்ணுமோ அவங்ககிட்ட தான் இனப்பெருக்கம் பண்ணணும். என்னது? அது முறைப்படுத்தப்பட்டது, ஒழுங்குபடுத்தப்பட்டது. நீ என்ன பண்ற? இதுக்கு பேர் தான் வரைவே இல்லை, ஒழுக்கம் இல்லாத பண்புன்னு பேரு. இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், ஆனால் நீதான் ஒழுக்கத்தை போட்டுக்கணும். அதனால திருவள்ளுவர் என்ன எழுதினாரு? குடும்பம்னு ஒண்ணு எழுதினாரு, வாழ்க்கை துணை ஒண்ணு எழுதினாரு, இல்வாழ்வான் ஆண்களுக்கு தனியான ஒழுக்கம் போட்டாரு, பெண்களுக்கு தனியான ஒழுக்கம் போட்டாரு, குழந்தைகளுக்கு தனியான ஒழுக்கம் போட்டாரு. வாழ்க்கை துணையில இல்வாழ்க்கைன்னு ஒண்ணு போட்டார். இல்வாழ்க்கைன்னு போட்டார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அப்புறம் வாழ்க்கை துணையிடம் வாழ்க்கை துணை சொல்றாரு, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எழுதினார். அப்ப உன்னிடத்துல எழுதினாரு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதா. அது மக்கட்பேர்ல வந்தது. எடுத்து படிச்சு பாருங்க, 5, 6, 7 அத்தனையும் போட்டார். இதுதான் திருமணத்துடைய நோக்கம். ஆக அறிவார்ந்த குழந்தையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஆணும் பெண்ணும் சேர வேண்டும். என்னது? அறிவார்ந்த குழந்தையை பெற்று தருவதற்கு ஆணும் பெண்ணும் சேரணும். நீ எதுக்கு சேர்ற? நீ எதுக்கு சேர்ந்த? மாட்டிக்கிட்ட, கேவலம். எதுக்கு பிரிஞ்ச? அப்ப அறிவார்ந்த குழந்தை பெற்றுக்கிற இலக்கே இல்லாம திருமணம் பண்ணிக்கிறது. இலக்கே கிடையாது திருமணம் பண்ணிக்க வேண்டியது. 10 லட்சம் போட்டு திருமணம் 10வது நாள் புட்டிட்டு போயிருது. 10வது நாள்ல பசிக்கு சாப்பிடுறது போய் ருசிக்கு சாப்பிடுற மாதிரி அது ஒரு இன்பத்துக்காக பண்றது. போய் மாட்டிட்டு சீரடைஞ்சு கேவலமாயி என்ன பயம் இருக்குது உனக்கு? இப்போ உண்மையான இனப்பெருக்கம் பண்ணுவதற்கு மக்கள் ஏற்பாடு பண்றாங்க. அது முதலறிவுன்னு சொல்றான், அதெல்லாம் ரைட்டு தான். அதெல்லாம் யாரும் ஒன்றும் தப்பு சொல்றதில்ல. தவறா பண்ணுகின்ற பொழுது எத்தனை கேவலம் உண்டாகுது பாருங்க. என்னது? பயந்து அது என்ன வெங்காயத்து கதை செய்யணும்னு தெரியுமா? அது என்ன? அது விளங்கி கொள்ளாத காட்டு பிராண்டிகள் தான் அது. இப்படித்தான் நம்ம எல்லாம் அப்படிதான் அந்த பிஜேபிக்கார மாட்டிட்ட. தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை அரசியல்வாதி இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கானு. எவனும் மாற்றுறது இல்லை, அவ்வளவுதான். மாற்றும் பொழுது வெளியே வரும். எல்லாம் தப்பு பண்ணிட்டு தப்பிச்சுக்கிறது, எல்லாம் போலீஸை வச்சு தப்பிச்சுக்கிறது. இது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தவறுகளை எல்லா தவறும் இயற்கை கண்டுபிடிச்சிட்டு இருப்பானா, அதுக்குதான் மூளை கொடுத்துருக்குது. மூளையை வைத்துக் கொண்டு ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுக்குதான் மூளை. இப்ப மூளை எதுக்கு இயற்கை கடவுள் எதுக்கு கொடுத்தாருங்கிறீங்க, அல்லது இயற்கை எதுக்கு கொடுத்தது? அது எதுக்கு கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, உன்னை நீ சரி செய்வதற்கான ஒரு டிரைவர். எதுக்குன்னா வண்டியை ஒழுங்குபடுறதுக்கு தான். யாரு டிரைவரா இருப்பாங்க? 60 வயசுல ஒருத்தர் டிரைவரா இருப்பா. இப்படித்தான் இருக்கும். அப்ப நமக்கு ஏன் மூளை கொடுத்தது என்று சொன்னால், இந்த மூளையினுடைய பயன்பாடு எல்லையற்றது. இப்ப நான் இந்த மூளையோட பயன்பாடு வச்சு நான் ஒரு மூலக்கூறுல இருந்து மின்சாரம் எடுக்கிறேன். அதாவது உலகத்திலே நேரடியே மின்சாரம் எடுக்கிற முதல் நாள் நான் தான். நேரடியே மின்சாரம், எந்த உள்ளீடும் இருக்கக்கூடாது, உள்ள எதுவும் கொடுக்கக்கூடாது. இந்த தண்ணீர் என்பது குவாண்டம் ஃபியூல். நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய எரிபொருள் இதுதாங்கிறேன். ஏன்னா எனக்கு 3 பொருள் வந்தாகணும். இந்த பொருளை எரிச்சிங்கன்னா 3 வந்தாகணும். ஹைட்ரஜன், ஹைட்ராக்சைடு, எலக்ட்ரிசிட்டி 3 வந்தாகணும். என்னது? 3 வந்தாகணும். அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. நீங்க எலக்ட்ரிசிட்டி சும்மா வரணும், ஹைட்ரஜன் தான் எனக்கு வரணும். ஹைட்ரஜன், ஹைட்ராக்சைடு, எலக்ட்ரிசிட்டி என்றது 3லயும் வருது. நீங்க வச்சு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் நீங்க நினைக்கிறீங்க
எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் நினைக்கிறீங்க. ஆனால் ஹைட்ரஜன் வருகிறது. உலகத்துல தலை சிறந்த எரிபொருள். ராக்கெட் எரிபொருள் ஹைட்ரஜன் தான். அப்புறம் ஹைட்ராக்சைடு. இந்த ஹைட்ராக்சைடு தான் மருந்தா வரும். பல்வேறு வகையான பொருள் செய்வதற்கு ஹைட்ராக்சைடு வேணும். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடு இல்லாதது எதுவும் கிடையாது. அப்புறம் நைட்ரிக் ஆக்சைடு, எல்லாம் ஹைட்ராக்சைடு தான். தண்ணிக்குள்ள சேர்ந்துச்சுன்னா ஹைட்ராக்சைடா மாறி, தண்ணிக்குள்ள போனாவே அது ஹைட்ரஜனா மாறி. ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், தன்னிடையே பொருளும் இருக்கு. எல்லாம் சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, சல்பர் ஹைட்ராக்சைடு, எல்லா கெமிக்கலும் தண்ணியோடு சேர்க்கிற பொழுது அது ஹைட்ராக்சைடா மாறிடும். தண்ணியுடைய இனத்தையும் வச்சுக்கும். புது புது அது இன்னும் தெரியுமா, அது புது புது வடிவத்தில் இதுவரைக்கும் கற்பனைக்கு எட்டாத பல அற்புதங்களை அது செய்யும். இதுதான் அது விஷயமே. சொல்லி முடிச்சுக்கிறேன். ரைட். இதன் அடிப்படையில் கொள்கை நான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அமெண்ட்மெண்டாக தெரிவித்திருக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, இந்த நிரந்தர இயக்கம் அதை பத்தி எழுதியிருக்காங்க. இப்ப நிரந்தர இயக்கம் கண்முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்ப தண்ணீர் மட்டும்தான் நிரந்தர இயக்கம். அதை வற்றாத ஆற்றல் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இயந்திர ஆற்றலே அப்படி கொண்டு வர முடியும். அந்த இயந்திர ஆற்றலை அப்படி கொண்டு வந்து நான் நிரூபிச்சேன். ஆனா செலவு பயங்கரமா. இதுக்கே நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, இதை செய்யணும் ஓடியா போயிடுவீங்க. 10 ரூபா செலவு பண்றதுக்கே இன்னும் எதுல முக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இதை வாங்கி செஞ்சு பாருங்கன்னு சொன்னா யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க முயற்சி பண்றீங்க. இப்ப நீங்க 3வது முயற்சி பண்ணிட்டீங்க. நீங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணலாம். சரி, அப்ப என்ன பண்ணா, செலவே இல்லாம கண்டுபிடிக்கிறது. இப்ப அதுக்கப்புறம் நான் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணீரை என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது ஒரு 15 நாள்ல புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எப்பவுமே பார்த்தா எனக்கு அதிகமா விடை கிடைக்கிறது 15 நாள் விடை கிடைச்சிருன்றது. 15 நாள் தான் எல்லா பிரச்சனையும் 15 நாள் தீர்த்துருவேன். எனக்கு அப்படி ஒரு திறமை இருந்து அப்படிதான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எனக்கு மட்டும் இந்த திறமை இருக்குன்னா எனக்குள்ள அப்படி திறமை இருந்தது. 15 நாள்ல கண்டுபிடிச்சிருவேன். அதிகபட்சம் 15 நாள். அதிகபட்சமா 15 நாள். 15 நாள் கண்டுபிடிச்சது எவனும் கிடையாது. நான் இப்போ இப்படித்தான் இருக்கு போட்டேன், கரெக்டா வந்துடும். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விட தேடுறது. ஏன் எரியுது, ஏன் எப்பவுமே செஞ்சதுக்கு அப்புறம் காரணம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அடிச்சு போட்டான், கொண்டு போட்டான், அப்புறம் காரணம் தேடுற முடியும். எதுக்காக, என்ன காரணத்தினால அடித்தான், அந்த காரணம் தேடுறப்போதான் விளக்கம் கிடைக்கும். முதல் வினை செஞ்சு முடிச்சிடணும். முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு கூடுதலா என்னென்ன சொல்லலாம், கூடுதலா என்னென்ன சொல்லலாம். ஒரு கொலை நடந்துருச்சுன்னா, ஒரு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, என்னென்ன காரணங்களால் அவன் செஞ்சாங்கிற அந்த காரணம் வலுவா இருக்கும் பொழுது தண்டனை கொடுப்பாங்க. அந்த ஒத்துக்கிற மாதிரி காரணம் இருக்கணும். ஒத்துக்கிற மாதிரி காரணங்கள் இருக்கணும். என்னென்ன காரணங்கள் தான் அப்படின்பா. அப்ப நாம் ஏன் இந்த உடம்பை சுத்தம் செய்கிறோம், என்னென்ன காரணங்கள், நம்ம உடம்பை மேன்மை அடையினே இவ்வளவு கத்துக்கத்துறோம். என்னென்ன காரணங்களாலதான், இந்த காரணங்கள் இருந்தா, இந்த காரணத்தினாலதான் நம்ம உடம்பை தூய்மை செய்கிறோம். பின்ன பசி தாகத்தை கட்டுப்படுத்த என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, பல கோடிக்கணக்கான நன்மைகள் நமக்கு இருக்குது. அதோட சொல்லி முடிச்சுக்கிறேன், நேரமாச்சு. சொல்லுவது, ஒரு நிரந்தர சுழற்சி இயந்திரம் முடியாத காரியம் என்று இயந்திரத்தில் எப்போதும் அவுட்புட்டை விட இன்புட் அதிகமாக இருக்கும். அவுட்புட் அப்புறம் சொன்ன பாருங்க, அவுட்புட்டை விட இன்புட் அதிகமா இருக்கும். அதாவது வெளியீடை விட உள்ளீடு அதிகமாக இருக்கும். இதுதான் இப்ப இந்த பெட்ரோல் டீசல் இப்ப நம்ம பண்றது போல பெட்ரோல் டீசல் ஓடிட்டு இருக்கு. பெட்ரோலு, டீசலு, நிலக்கரி இதெல்லாம் உள்ளீடு அதிகமா இருக்கும், வெளியீடு குறைவா இருக்கும். உள்ளீடு அதிகமா இருக்கும், வெளியீடு குறைவா இருக்கும். 1 ரூபா செலவு, வரவு 30 பைசா, அப்ப 70 பைசா ஆட்டான். அதனாலதான் நிரந்தர இயக்கம் இல்லைன்டா. இப்ப நீங்க இந்த விளக்க எரிச்சு காட்டுங்க, இதாண்டா நிரந்தர இயக்கத்துக்கு அடிப்படை என்று கூறி நிறைவு செய்வோம். நன்றி.